வணக்கம். நான் நாதை ரவிராமச்சந்திரன். மயிலிறகு யூடியூப் சேனலுக்காக உங்களுடன் நான். கடுமையான சித்திரை வறட்சி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை ஆங்காங்கு பெய்துள்ளது. மிகப்பெரிய இந்த வறட்சிக்கு அடிப்படையான காரணம் மரங்கள் வெட்டப்பட்டது. மேற்கு மலை தொடர்ச்சி நமக்கு கிடைத்த அருட்கொடை, பொக்கிஷம். இந்த பகுதி நான் பிறந்து வளர்ந்த இந்த பூமி, இந்த மண் நாதை கவுண்டன்புதூர் என்கின்ற புதிய ஊர். அதனுடைய பழைய வரலாற்று உண்மைகள் காளிமங்கலத்திலிருந்து தொடங்கும். நீர் தேவைக்காக நம் முன்னோர்கள் கிழக்கு பகுதி ஈரோடு, திருச்சி, சேலத்தினுடைய மேற்கு பகுதியிலிருந்து முன்காலத்திலே ஒரு 500-600 ஆண்டுகள் முன்பு நொய்யலாற்றின் படுகை வழியாகவே ஆடு மாடுகள், ஆயிரக்கணக்கான மாடுகளை வளர்த்திட்டு இருந்தாங்க நம்ம பெரியவங்க. அவங்கெல்லாம் இந்த பகுதியில் நொய்யலாற்று படுகையை மையமாக வச்சு ஆத்தோரத்துலேயே வந்தவங்க தான். நீர் தேவை பஞ்சம் 1877 பெரும் பஞ்சம்ங்கிறாங்க. கோடிக்கணக்கான மக்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் பழைய இதையை பேசி அதைய ஆறுதல் அடையறதுக்கு உண்டான முயற்சியை நாங்கள் மேற்கொள்ளலை. இந்த 10 வருடத்தில் கடும் முயற்சி எடுத்து பேரூருக்கு மேற்கே இருக்கக்கூடிய நொய்யலாற்று படுகையில், நொய்யலாற்றினுடைய அக்கறை இக்கரை 2 பகுதிகளிலுமே மேற்கு மலை தொடர்ச்சி அடிவாரத்திலிருந்து கிழக்கு ராம்புசெட்டிபாளையம் தென்பகுதியில் தென்கிழக்கு, மருதுமலை அடிவாரம் வடகிழக்கு வச்சு தேவராயபுரத்தை சேர்ந்த என் ஆருயிர் அண்ணன் சுந்தரசுவாமி அவர்கள் பல்வேறு தரப்பட்ட முயற்சிகளை மேற்கொண்டு அதற்குண்டான அனைத்து வடிவங்களையும் செய்து அஜந்தா ரெடி பண்ணி 43.50 கோடியில் ஒரு திட்டத்தை வடிவமைச்சு அவர் உழைப்பே அந்த 10 ஆண்டுகள் நானும் அவரும் நல்லாக்கிறங்கிறதுக்காக இதை பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாங்க. நம் வருங்காலம், நாளைய தலைமுறை, இப்போ என் பேரன் மாதிரி இருக்கிறாங்கல்ல, 8 வயசு குழந்தைங்க, 8 மாதம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்க நம்ம இந்த மண்ணில் மீண்டும் பெரிய ஒரு வறட்சியின் காரணமாக இருக்கிற இடத்தை விட்டு எங்கு செல்ல முடியும்? நம்ம இந்த மலையினுடைய கிழக்கு சரிவுக்கு வந்துட்டோம். தற்கான பீடபூமி நமக்கு கொடுத்த உயிர், பல்லுயிர் வாழக்கூடிய மண் தற்கானம். கிழக்கு சரிவு, மேற்கு சரிவு. மேற்கு குறுகிய நிலப்பரப்பு, கிழக்கு அகண்ட குமரி வரை நீண்டு இருக்கு. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு 50 இளைஞர்கள், நல்ல அறிவு உள்ள, படித்த, கம்ப்யூட்டர் இயக்க தெரிகிற, செல்லை தரவா இயக்கக்கூடிய 50 பேர்த்த முதல்ல தேர்ந்தெடுத்து சுந்தரசாமியினுடைய திட்டம் ஏன் அருமையான, அனைத்து தரப்பும் ஏற்றுக்கக்கூடிய திட்டம், அது ஏன் நீ கிடப்பிலேயே கிடக்குது, யாருமே முயற்சி எடுக்கலை அப்படின்னா நாம் தலை கொப்புளுக்கிறோம். இதை நம்பி நொய்யலாற்று படுகையினுடைய குடிநீர் தேவை, விவசாய பணிகளுக்கு உண்டான இதுகள்லாம், நொய்யல் ஆற்றினுடைய வாய்க்கால் பாசனம், இதுகள்லாம் அங்கே கடமடையில் இருக்கிற இங்கே தடுத்து ஏதோ பண்ணிட்டாங்கன்னா, ஏற்கனவே நொய்யல் ஒரு ஓட மாதிரி ஆயிடுது, ஜீவநதி. இதுக்கு
மலமுலா டேமில் போய் அது மலமுலா டேமுடைய இதுதான் தாய் நொய்யலுக்கு. அதை போய் பார்க்கணும் ஆட்சியாளர்கள், நிர்வாகத்தில் இருக்கிறவங்க. நீங்கள் அரசியல்வாதி விடுங்க, நாங்கள் அரசியல் பேசுகிறதும் இல்லை, அந்த அரசியலுக்கு இது கொண்டு வந்து திணிக்கவும் இல்லை. ஒத்த கேள்வி, மலமுலா டேமு வந்து இப்போ நான் நின்றுட்டுக்கிறதுலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் உச்சபட்சமாக நான் சொல்கிறது. நான் நின்றுட்டுக்கிற நாதே